இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சிதறுண்டு போன ஆடுகளை தேடி கண்டுபிடிப்பது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான எசேக்கியேலின் மூலமாக இஸ்ரவேலின் மேய்ப்பர்களை குறித்து சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவே சுய லாபத்திற்காகவே மந்தைகளை மேய்க்கிறார்கள் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியாக காப்பாற்றுவேன் என்பதை குறித்தும் நம்பிக்கையின் வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் மப்பும் மந்தாரமுமான நாளிலே இருள் சூழ்ந்த சமயங்களில் சிதறுண்டு போயிருக்கும் தன்னுடைய ஆடுகளை கண்டுபிடித்து தன் மந்தையில் சேர்க்கிறது போல, கர்த்தரும் கூட பல விதங்களில் பல சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்டு சிதறுண்டு போயிருக்கும் தன்னுடைய ஆடுகளை மப்பும் மந்தாரமுமான இருளான சமயங்களில், அதாவது பலவிதமான சூழ்நிலைகளினால் கலக்கமடைந்திருக்கும் சமயங்களில், தன்னுடைய மந்தையை விட்டு தனியாக போயிருக்கும் மனிதனை, சிதறுண்டு தப்பி ஓடி போயிருக்கும் நிலைமையில் இருக்கிறவர்களை திரும்பவும் சரியான இடத்திற்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையை மறுபடியுமாக கர்த்தர் கட்டி எழுப்புவார் என்று தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பனாம் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக, எங்களை தேடி வந்து ரட்சிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.